ஜெஃப்ரி எட்வர்ட் எப்ஸ்டைன் வந்து ஒரு அமெரிக்கன் ஃபினான்ஷியல் லேட்டர் ஸ்டேஜஸில் ஆரம்ப காலத்துலேருந்து அவன் வந்து ஒரு பெரிய ஃப்ளாப். சரியா, சிறுமிகளை செக்ஸில் ஈடுபடுத்துகிறவன், அப்புறம் அவன் ஒரு சீரியல் ரேபிஸ்ட், அது இல்லாமல் ஒரு ஹியூமன் ட்ரஃபிக்கரும் கூட. ஏன்னா அவன் வந்து ட்ரஃபிக் பண்ணியிருக்கான், நிறைய பேரை அழைச்சிட்டு போய் தனி தீவுகளுக்கு அழைச்சிட்டு போய் விருந்தாக்கி இருக்கிறான் நிறைய பேருக்கு. இப்போது இதில் சொல்லப்படுற எல்லாமே, அவன் சொன்னதெல்லாம் எல்லாமே பொய்ன்னு கிடையாது. இப்போது மிலிண்டா கேட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 27 years ஆஃப் மேரிட் லைஃப் வித் பில் கேட்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க, தூக்கி போட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கு காரணமாக அவங்களுக்கு இப்போ நமக்கு இந்த இது மூலமாக தெரிய வந்திருக்குது என்னென்னா, எப்ஸ்டைனோட அவருக்கு இருந்த தொடர்பு, அது மூலமாக ரஷ்யன் கேர்ள்ஸோட அவர் வச்சுக்கிட்ட செக்ஸ், அதில் அவங்களுக்கு எஸ்டிடி வந்தது. அது இந்த அம்மாவுக்கு பரவி இருக்குமோன்னு சொல்லி அவர் வந்து இவங்களுக்கு தெரியாமல் மருந்து கொடுக்க எத்தனிச்சது. இதுதான் ப்ராப்ளம். இப்போ அவங்க அந்த மாதிரி போயிடுச்சு. இப்போ நமக்கு வந்து பவர்ஃபுல் பீப்புள், போத் மென் அண்ட் விமன். ஏன்னா மெலிண்டா கேட்ஸ் தப்பு பண்ணல, பட் மென் அண்ட் விமன் இருக்காங்க. ஈலான் மஸ்க் இருக்காரு, ஆண்ட்ரூ மவுண்ட்பேட்டன் வின்சார் இருக்காரு, சேரா ஃபெர்கூசன், ரிச்சர்ட் பிரான்சன், டொனால்டு ட்ரம்ப், பில் கிளின்டன், ஸ்கேசி வெசர்மன், அப்புறம் எஹுட் பராக், லாரி சமர்ஸ், ஹோவர்ட் லக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க, பெரிய ஒலிம்பிக் கமிட்டி ஆட்கள் இருக்காங்க, கம்யூனிட்டியே இருக்குது அங்கே. அப்புறம் வந்து பிக் பிஸ்னஸ் மென் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஈவனுடைய வலையில் சிக்கியிருக்காங்க. ஈவனுக்கு ஒரு தனி ஐலண்ட் வச்சு அதில் நிறைய செக்ஸ் கிரைம்ஸ் இவன் பண்ணியிருக்கான். மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா 6 million pages of documents, images and videos. ஆனால் இந்தியாவில் ரொம்ப நாடாளுமன்றத்தில் ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ண பார்க்குறாங்க காங்கிரஸ். இதனை அவங்களுக்கு தொழில். அப்போது அது ஒழுங்காக உட்காந்து பார்த்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு தெரியும், ஒரு இடத்துல கூட நரேந்திர மோடியை அவங்க இம்ப்ளிகேட் பண்ணவே முடியாது. ஏன்னா எந்த ஒரு இடத்துலையும் இந்த மாதிரியான எந்த படங்களோ இல்லைனா வந்து அதை பற்றின டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸோ இல்லை வீடியோஸோ எதுவும் கிடைக்கல. அவர் ஒரே ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு பிரைம் மினிஸ்டர் மோடியை. எந்த இடத்துலன்னு சொன்னால், அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஆள் எப்ஸ்டைன் யாருக்கோ லெட்டர் எழுதுறான். அப்போ அதில் போட்டிருக்கான் இஸ்ரேல் நெட்டன்யாஹூ அண்ட் பிரைம் மினிஸ்டர் மோடி, இவங்க ரெண்டு பேருமே they are dancing to the tunes of President Trump அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், அந்த காலத்தில் நமக்கு பிரசிடெண்ட்டுக்கும் இப்போ ட்ரம்ப்போட நமக்கு நல்லுறவு தான் இருந்தது. இடையில் அவர் கெடுத்துட்டார். இப்போ மறுபடியும் மித்ரோன் ஆகிட்டார் நமக்கு. அவர் நம்ம டியூனுக்கு அவர் ஆடினா அவர் அங்கே இருப்பார். மோடிஜியோட தைரியம் அண்டு அவருடைய பொலிட்டிக்கல் வில் அண்ட் இந்தியாவோடைய இன்னைக்கு தேதியில் பாரதம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேச்சர் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதில் எதுவுமே இது இல்லை. அப்போது இவங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கனாக்கா, வெளி இடத்துல இருந்து வர்ற ப்ரெஷர், வெளிநாட்டிலேருந்து எப்படியாவது இந்த முதுகெலும்பை உடைச்சிடணும் பாரதத்துக்கு அப்படிங்கிறது. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. மோடிஜி வந்து ஒரு ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஒற்றை சூரியன். அவ்வளோதான். அவரை டச் கூட பண்ண முடியாது இவங்களால. நன்றி.